மும்பிட்டு பேரையும் குறை, பாஸ்டரை குறை, பாஸ்டர் மாவை குறை, சர்ச்சை குறை, விசுவாசிய குறை, மூப்பரை குறை, புருஷனை குறை, எல்லாரையும் குறை. அப்படி எழுப்புதல் வருவதாக. ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல். ஹல்லேலூயா. டேய் ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா. முடியல பாஸ்டர். ஹல்லே சொல்லுங்கப்பா. முடியல. ஒன்னா ரெண்டா சகிக்க முடியல. இதுகளை வச்சு எழுப்புதல பாத்துடலாம்னா 2 டிக்கெட் தான் ஜெபத்துக்கு வந்திருக்கும். இந்த டிக்கெட் அந்த டிக்கெட்டுக்காகாது, அந்த டிக்கெட் இந்த டிக்கெட்டுக்காகாது. பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் தான். ஆக்கினி இறங்க பண்ணுகிறோம் அப்படின்னு ஜெபம் லீட் பண்ணுவார். இவன்லாம் ஜெப குறிப்பு நடத்தலாம் பாரு. அல்லே சொல்லுங்க அப்பா. பின்னாடி நிக்கிறவர் இவன்ட்ட யாரும் மைக் கொடுத்தா? ஜெப குறிப்பு இவன் தான் நடத்துவானா? நம்ம நடத்த மாட்டோமா? நான் இங்க நடக்கிறத சொல்ல, நான் பொதுவா பேசுறேன். அல்லே சொல்லுங்க. ஆறா நடத்துறோட ஒத்து போறது கிடையாது, ஜெபம் பண்றவரோட ஒத்து போறது கிடையாது. ஆனா ஜெபம் எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதலுக்காக. முதல்ல இந்த குற்றப்படுத்தாம குறை சொல்லாம ஜெபிக்க பழகு. 2வது, குறுக்கீடாய் நில்லாதிருங்கள். குறுக்க நிக்காதீங்க. ஆண்டவருடைய அற்புதத்துக்கு நான் ஒரு நாளும் தடையை அனுசக்கூடாது. 39ல கல்ல புரட்டுங்கன்றாரு. அவர் புரட்டுன்னு சொன்ன உடனே மார்த்தாலும் மரியாளுமா போய் புரட்டுறாங்க. பொம்பளையாள் 2 வரும். அந்த கல்லறிய நினைச்சாம் பாருங்க யூதர்கள், அவன் தான் புரட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, கல்லறிய நினைச்சவன் கூட புரட்டுறதுக்கு போறான், புரட்டுறான். ஆனா கஞ்சி ஊத்துனவர் 2 பேரும், அதுல ஒரு மார்த்தாள் சீனியர், சும்மா அவ சொல்றாரு நீயும் புரட்டுறதுக்கு போற, சும்மா இருந்த ஏமா அவர் தானமா சொன்னாரு புரட்டுறதுக்கு, நீ சும்மா இருந்தா இப்ப அவரை நான் புரட்டுறேன். ஏதாவது புரியுதா? புரட்ட போறவனையும் புரட்டுறா, புரட்ட சொன்னவரையும் புரட்டுறா. வீர தீர மங்கை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மார்த்தாள், வீரலட்சுமி, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க பாசா, அதெல்லாம் இப்படி கிடையாது பாசா. பாஸ்டருக்கே ஆலோசனை கொடுக்கிறது, குறுக்க குறுக்க வந்து நிக்கிறது. சிறுவர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா விடு, அவங்கள பண்ண வாலிபர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா அவங்கள பண்ண விடு. குறுக்க குறுக்க போய் நின்றுகிட்டு நீங்க தான் வாலிபர் ஊழியம் பண்றீங்களோ, நீங்க தான் சிறுவர் ஊழியம் பண்றீங்களோ, உங்கள்ட்ட தான் பாஸ்டர் கொடுத்தாரோ. ஆமா, எதை வச்சு உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? எதை நம்பி உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? காரணம் சொல்லவா? உன்கிட்ட கொடுக்க கூடாதுங்கிற ஒரே